ஹாய் நண்பர்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்துல இருந்து இதனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாதவற்றை தூக்கி எறியுங்கள். இது உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியூட்டும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. புதிய பொருட்களை கைவசப்படுத்துவதற்கு முன்பு பழைய பொருட்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிடுங்கள். நீங்க என்னைக்குமே ஒரு புது விஷயத்த வாங்க போறீங்க அல்லது செய்ய போறீங்கன்னா, பழைய விஷயங்களை கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க அல்லது விடை கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. விஷயங்கள் சரியாக போய்க் கொண்டிருக்கவில்லை என்றால் நம்மிடம் ஏதோ ஒரு பற்றாக்குறை இருப்பதாக நாம் எண்ணுகிறோம். நம்மளுக்கு ஏதாவது நடக்கக்கூடிய விஷயங்களோ இல்ல செஞ்சுட்டு இருக்க விஷயங்களோ தப்பா நடக்குது அல்லது சரியா செய்யல அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இது இயல்பு. நாம் நம்முடைய தற்போதைய சூழலை சீராக்க விரும்பினால் புதிதாக ஏதாவது ஒன்றை கைவசப்படுத்துவதற்கு முன் நம்மிடம் ஏற்கனவே இருப்பவற்றில் ஏதாவது ஒன்றை நாம் கைவிட வேண்டும். எளிமையாக வாழ்வதற்கான அடிப்படை கொள்கை இது. நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற பழைய விஷயத்த தூக்கி போடணும் அப்படின்றது தான் பதிவு பண்றாங்க. பொருட்கள் மீதான உங்களுடைய பாச பிணைப்பை அறுத்தெறியுங்கள். உங்களுடைய அனுமானங்களை கைவிடுங்கள். உங்கள் உடைமைகளின் எண்ணிக்கையை குறையுங்கள். எளிமையாக வாழ்தல் என்பது பொருள் ரீதியான சுமையையும் மன ரீதியான சுமையையும் குறைப்பதும் கூட. எப்பயுமே நம்ம வாழ்க்கை சீராகணும்னா ஒரு புது விஷயம் செய்ய போறோம்னு முடிவு எடுத்துருவோம். ஆனா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க பழைய விஷயங்கள், பழைய பொருட்களை தூக்கி போடுறது இந்த விஷயத்துக்கான ஒரு முக்கிய கொள்கை, பேசிக்கான சென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாம் நன்றாக அழுது முடித்தவுடன் நம் புத்துணர்ச்சி பொங்குவது உண்மையிலேயே அற்புதமான விஷயமாகும். அழுவது நீங்கள் உங்களுடைய இதயத்தில் சுமந்து கொண்டிருந்த பாரத்தை இறக்கி வைத்து விடுகிறது. நீங்கள் மீண்டும் உங்கள் முயற்சியை தொடர்வதற்கான ஆற்றலை இது உங்களுக்கு கொடுக்கிறது. நம்ம அழுகிறதுனால நம்ம மனசு புத்துணர்ச்சியா இருக்குது அப்படின்றத இங்க பதிவிடுறாங்க. ஆனால் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கின்ற மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான சுமைகளை கீழே இறக்கி வைப்பது அவ்வளவு எளிய காரியம் அல்ல. அதே நேரத்துல நம்ம ஒரு விஷயத்த தூக்கி போடுறதும் ஒரு விஷயத்த வேண்டான்னு தள்ளி வைக்கிறதும் அவ்வளவு சுலபம் இல்லைங்கிறதும் இங்க பதிவு பண்றாங்க. சில நேரத்தில் நாம் மிகவும் நேசிக்கும் நபர்களிடமிருந்து பிரியும்போது நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனைக்கு ஒப்பான வேதனையை அப்போது நாம் அனுபவிக்கக்கூடும். இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன் விட்டு பிரியும்போது நமக்கு ஏற்படும் அந்த வேதனை மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனால் விஷயங்களை நீங்கள் மேம்படுத்த விரும்பினால், ஒரு லேசான இதயத்துடன் வாழ விரும்பினால், வேண்டாத பொருட்களை தூக்கி எறிவதிலிருந்து தொடங்க வேண்டும். நீங்கள் பற்றற்று இருக்கத் தொடங்கும்போது ஒரு புதிய அபரிமிதம் உங்கள் வாழ்விற்கு பாய்ந்தோடி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியும், அதுவும் இல்லாம ஒரு மாற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.